ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த 7 நாட்கள் அப்படின்ற தலைப்புல ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 2 வரைக்கும், சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை. இப்ப நம்ம லக்னத்துல இருந்து சந்திரன் வந்து ஒரு 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 இடத்துல ஒவ்வொரு ராசியா கடந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல போயிட்டு இருப்பார். அதன் மூலமாக நமக்கு அன்றாட நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த பாவத்தை தான் இயக்கும் அப்படிங்கிற ஜோதிட அடிப்படையில் நம்ம இந்த பல பதிவுகளை போட்டு வரோம். ஆனால் அதை விட இன்னும் துல்லியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது டிகிரி சுத்தமாக கணித்து உபநட்சத்திரங்களை எடுக்கிறது. இப்போ ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்தா கூட அந்த லக்னம்ங்கிறது 30 டிகிரி இடைவெளி கொண்டது. அந்த லக்னம் நீங்க வந்து மகர லக்னம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மகர லக்னத்துல எத்தனாவது டிகிரியில உங்க லக்னம் வச்சிருக்கிறத வச்சு அதுல அக்யூரசியா பலன்கள் சிலவது மாறும். அதுல வந்து உபநட்சத்திரங்கள்ன்ற கான்செப்டை எடுத்து நம்ம கேள்விகளுக்கு துல்லியமான பதில்களை நம்ம சிஸ்டத்துல கொடுக்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இப்ப நம்ம மகர லக்னத்துல பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்துல சந்திரன் ஒவ்வொரு பாவமா செய்யும் போது அந்த பாவம் வந்து நமக்கு ஜோதிட ரீதியாக என்ன பலனை தருகிறதுங்கிறது தான் பார்க்க போறோம். முதல் நாள் சனிக்கிழமை வந்து கடகராசியில சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. மதியம் 1 மணி வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம். அப்ப 7ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்துல இருந்து அந்த புதன் கிரகமானது நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கு. சுக்கிரனும் அதே 12ல இருக்கு. அப்ப இந்த நாள்ல வந்து இந்த டைமுக்குள்ள இந்த 1 மணிக்குள்ள ஏதாவது எதிர்பாராத நம்ம கஸ்டமர்னால வரக்கூடிய செலவுகள் அல்லது கணவன் மனைவியில வரக்கூடிய செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடம் வந்து வெறும் பண செலவு மட்டுமல்ல, தூக்கம் கட்டுறது, அலைச்சல் படுறது, ஒரு பிரயாணம் போறது, இன்னொரு வேலைக்கு போய் ஜாயின் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. இருந்தாலும் கூட லக்னத்துக்கு அது ஒரு அவஸ்தை கொடுக்கக்கூடிய இடம். அதனால அலைச்சலை கொடுக்குங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருந்தது. மதியம் 1 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா சந்திரனே மாறிடுறாரு. நம்ம லக்னத்துக்கு 8ஆம் வீடான சிம்ம ராசியில கேதுவனுடைய மக நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. இப்பதான் நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா 8ல சந்திரன். 8ல சந்திரன் அப்படின்னா ஞாபக மறதி, தன்னுடைய செயல்பாட்டுல கவனம் இல்லாம செயல்பட்டு சில பொருள் இழப்பை ஏற்படுத்துறது, விபத்துகளை ஏற்படுத்துறது, ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறது, திடீரென்று ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, திடீரென்று ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், இப்படியெல்லாம் 8ஆம் இடம் வேலை செய்யும். அதனால அந்த 2.25 நாள் சிம்ம ராசியில சந்திரன் போற 2.25 நாள் புது காரியங்களை தவிர்த்துக்கிட்டு போகணும். இந்த மக நட்சத்திரமானது ஜனவரி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து மதியம் 3:52 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். அந்த டைம்லையும் நமக்கு செலவுகள், எதிர்பாராத விஷயங்கள், இதுல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, விரயஸ்தானத்துல. அந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறதுல சுக்கிரன் அமரும் போது இந்த சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் 8ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஒரு காம்பினேஷனா வேலை செய்யும். ரெண்டுமே கெட்ட ஸ்தானங்கள். அதனால இந்த நாள்ல வந்து புது முயற்சிகள், குடுக்கல் வாங்கல், அதே மாதிரி சொந்த பந்தத்துக்கிட்ட கொஞ்சம் அளவா பேசுறது, வம்பு வழக்கு இல்லாம பார்த்துக்க வேண்டியது நமக்கு. அடுத்த நாள் அதாவது ஜனவரி 29 6:56 வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் தான். அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி வந்து உத்தர நட்சத்திரம். அப்ப 8ஆம் வீட்டுல இருந்து சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. அதனால அந்த 8ஆம் வீட்டினுடைய கெடுபலன்ல இருந்து நம்ம விடுபடுறோம். 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் சூரியனாக செயல்படுகிறார். நம்ம லக்னத்திலேயே சூரியன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிட்டாங்க. அப்ப இந்த சந்திரன் என்பது நமக்கு சிந்தனையை வளப்படுத்தக்கூடியவர். ஒரு பக்தி, ஞானம், கலைகள், குதூகலம், விளையாட்டு, இது மாதிரி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கும்.
அது சொந்த பந்தங்கள் குழந்தைகள் வழி குதூகலமாக இருக்கிறது, திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்பு, அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது நல்லா இருக்கும். இந்த சூரியனுடைய நிலைப்பாடு என்பது ஜென்ரலாக நம்ம எப்படி இருப்போம், அட்டமாதிபதி எட்டுக்குடையவன் அப்படின்னு இருக்கும். ஆனால் அவர் சந்திரனை போல பலன் தர்றதுனால இந்த சந்திரனுடையும் சூரியனுடைய அமைப்புங்கிறது லக்ன பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் இயக்குதுன்னு புரிஞ்சுப்போம். அடுத்தது ஜனவரி 31 புதன்கிழமை, ஹஸ்த நட்சத்திரம். அதாவது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால சுபகாரியங்கள்லாம் நல்லா நடக்கும். அதே போல கணவன் மனைவி உறவு பலப்படும், குழந்தைகள் வழி உறவுகள் நன்றாக இருக்கும், புதிய கல்விகள், புதிய திட்டங்கள், ஒரு புதிய இடத்துக்கு ஜாயின் பண்ணுறது அல்லது வெளிநாட்டு பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது, பூர்வீகம் சார்ந்த நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெய்வ அனுகிரகத்தை கொடுக்குறவர்னு எடுத்துக்கலாம். சந்திரன் அப்படின்னாலே திருப்பதி ஒரு கணக்கு, அதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த அஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிறது குறியீடே கைதான் அஸ்தம்னா. அப்போ குருமார்களுடைய ஆசி வாங்கிறது இன்னைக்கு நல்லதாக நடக்கும். அடுத்த நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி, அந்த அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்காரு. அதனால கொஞ்சம் செலவுகள், மூலதனம் போடுறதுல அதிகமாக அகலக்கால் வைக்கிறது, இது மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டால் அந்த பட்ஜெட்டை விட அதிகமாக செலவு பண்ண வேண்டி வருது. இது மாதிரியான சூழல்கள் அங்கே உண்டாகிறதுனால கொஞ்சம் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். சில பேருக்கு ஒரு பிரயாணம் போகிறது, வேற வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு நல்லா இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் உறவுக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சற்று ஹீட்டை கொடுத்துருவார், உஷ்ண உபாதைகள். அதே மாதிரி உணர்ச்சி வசப்படுறதுல உறவுகள் சார்ந்து சற்று முன்கோபத்தையும் கொடுத்துருவார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம். சந்திரன் பாக்கியஸ்தானத்துல கன்னியிலிருந்து துளாராசிக்கு மாறி இருக்காரு. 10ஆம் இடம் நம்மளுக்கு துளாராசிங்கிற தொழில் ஸ்தானம். அங்க சுவாதி நட்சத்திரத்துல ராகுனுடைய நட்சத்திரத்துல இயங்குறதுனால பிரம்மாண்டமான தொழில் பலத்தை கொடுத்துருவாரு. அப்ப அதுக்கான சூழல் அங்க உருவாகும். சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கும் ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும், வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்புகள் கிடைக்கும், புதிய வகை தொடர்புகள், புதிய அணுகுமுறைகள், இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதன் மூலமாக நமக்கு ஒரு சுய சிந்தனைகள் மேலோங்கும், செயல் திட்டங்கள் ஒரு புதிய ஃபீல்டில் என்டர் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும். சில பேருக்கு இடமாற்றங்கள் வேலையில் இருக்கவங்களுக்கு அது மாதிரியும் அமையும். அப்ப நமக்கு ஆரம்பத்துல 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 8க்கு 9க்கு 10ஆம் இடத்துக்கு வர்ற இந்த 4 ராசியில கடந்தாலும் கூட அதுல ஒவ்வொரு நட்சத்திரமா போறார் இல்லையா, அந்த நட்சத்திர அதிபதியினுடைய தொடர்புகளையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அது மாதிரி இன்னும் துல்லியமாக நமது ஜனன ஜாதகத்தை கணிச்சுக்கணும். அது நம்மளுடைய பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி மெத்தட்ல உபநட்சத்திரங்களை கணிச்சுக்கணும். அந்த உபநட்சத்திரங்கள் தான் உங்களுடைய கொடுப்பினையை தீர்மானிக்கக்கூடியவை. அதை வச்சு இந்த கோச்சார பலன்களும் திசாபுத்தி பலன்களையும் உங்களுடைய கொடுப்பினைகளையும் அறிந்து பயன்பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.